மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வருகிற வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதகம்லாம் சொல்ல வேண்டாமே. உங்களுக்கு தை மாதத்தில் 2026 உங்களுக்கு தாங்க மகர ராசிக்கு தான் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். எதிரிகள் ஈஸியாகவே வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை பேர் புகழ் கூடக்கூடிய காலம். அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் முழு வெற்றியை தரக்கூடிய காலம். அதாவது தன்னை விட உயர்ந்த தலைவர் போயிட்டு தலைவரிடம் மதிப்பு மரியாதை பெறுவீங்க. ஒரு சிறு தொண்டனாக இருப்பவர்கள் கூட பதவி பணி உயர்வு வந்துடும். இன்னொரு பண விஷயத்தில் கவனமாக தேவை. இன்னொன்று அரசியல் பிரமுகர்களிடம் நீங்கள் கூட்டணி சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துன்னு சேருங்க. உங்கள் மதிப்பு மரியாதையை இழந்துட வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதில் கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் விருத்தி தரும். அதே போல் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். பேர் புகழ் கூடிவிடும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை தந்துடும். பதவி பணி உயர்வு உறுதியாக உண்டு. இடமாற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பேசி தீர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை வழக்கு ரீதியாக தொடர்ந்தவர்களுக்கெல்லாம் அது முடிவுக்கு வரக்கூடிய காலம் இந்த தை மாதத்தில் உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் பரிகாரம்? கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க. அதுதான் பரிகாரம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்க. ஜாமீன் போடுறேன் அதை போடுறேன்னா ஏமாற்றம் உண்டு. கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் இப்பயே மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. ஆண்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தான் விட்டுறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் லிவர் சம்பந்தப்பட்டது, சிறுநீரக பாதிப்புகளை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட வியாதி வரும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்பயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்ததுன்னா மாற்றிக்கிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. ஆயுள் முழுக்க நம்ம ஹாப்பியாக வாழலாம். இவர்களுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாக்கிங் போங்க, நடைபயிற்சி செய்யுங்க. ஆஞ்சநேயர் அனுமன் வழிபாடு மிக ஆனந்தத்தை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வளமுடன்.